ஏங்க என்ன நீங்களாம் வீட்டுக்கார என்ன இழிச்சியம் முண்டாட்டி எல்லாருக்கும் அப்பாட்டி மாதிரி இருக்கு கதை. என்னடி விஷயத்த சொல்லு. அந்த ஆள் என்னை நாயின்னு திட்டுறான். நீங்க தான் கேட்குறீங்களா? நாயின் அவனை திட்டினா ஒரு நிமிஷம் போடி. ஏய் கோயா, என்ன என் முண்டாட்டி நாயின் திட்டினாம்ல? சாரி சார், படிச்சிருக்கியா? என்ன செஞ்சிருக்க நீ? நாயின் திட்டிருக்க. நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியவனா உனக்கு? அப்போ என்ன அவன் திட்டின கூட ஓரளவு பரவாயில்ல. பேய வேற ஒன்று சேர்த்து விட்டு போறான். என்னையா இப்படி ஏன்னா அப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு வீட்டில் பாருங்களேன், என்னையா பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டாம்ல, உனக்கு புதுசா? அது 30 வருஷம் கல்யாணம் ஆகும்போது எனக்கு பழசுதான். பேய் தான் வீட்டில் இருக்கா, இவளை பார்த்தேன் பேய் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு வெளியே வரும்போது அப்படியே மலர்ந்த முகமாக வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னு அப்படியே வாழைப்பூ மாதிரி தொங்கிடுவாங்க. அவள் பார்த்தோன்னே பதறும். நாய் அடிச்சிருச்சு அம்மாவை, வீட்டுக்கார அம்மாவை. நாய் அடிச்சதுக்கு என்ன செய்வோம் கேட்டுக்கார். உன் ஒய்ஃபை நாய் அடிச்சிருச்சுங்க, முதல்வதியா என்ன செஞ்சீங்க? முதல்வதியா அந்த நாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கி போட்டேன், கொஞ்சம் குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம செய்ய முடியாத நாய்க்குட்டி செஞ்சிருக்கேன்னு ஒரு உற்சாகம் அவனுக்கு பாவம். இப்போ பார்த்துங்க, அந்த கார்த்திகை மாரியில் மாலை ஓடுவாங்க சாமிக்கெலாம், முருகனுக்கு ஐயப்பனுக்கெலாம். அது எதுக்குண்டா வந்து பக்தியில் கிடையாது. அந்த 1 மாதமாச்சு வீட்டில் வசப்படாமல் இருக்கு. வாங்க சாமி வாங்க, சாப்பிட்றீங்களா சாமி? அதுக்காகத்தையும் சந்தோஷம், நம்மளை சாமின்னு சொல்கிறாள்ன்றக்காக அந்த 2 மாதத்துக்காகவே மாலை ஓடுவாங்க பாவம். அப்படி நடக்கும். இன்னொரு வீட்டில் என்னடி உங்கள் வீட்டுக்கார் 4 வருஷத்துக்கு முன்னாடி கருவா கட்டியாக இருந்தான், ஆப்பிரிக்கா காட்டுற மாதிரி அப்படி கருப்பாக இருந்தான், இப்போ செக்க செவேறு அஜித் மாதிரி இருக்கானே, பார்த்தியா எப்படி மாற்றிட்டேன்? ஆமாம் மாற்றிட்டேன், பரவாயில்லம்மா சந்தோஷமா இருக்கு. எப்படி கலரை மாற்றினேன்? கலரை மாற்றலங்க, புருஷனே மாற்றிருக்கேன். வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள செட்டில் ஆயிருக்கு. நாட்டை தாய் நாடு தான் சொல்லுவோம், மொழியே தாய் மொழி தான் சொல்லுவோம். அதில் உள்ள இந்தியாவில் அத்தனை நதிகளுக்கும் பேர் காவேரி, தென்பண்ணை, பாலாறுன்னு சொல்லி அத்தனை. பஸ்ஸிலோட பாருங்க, ஒரு சிட்டி பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் எடுத்து போகிற பஸ்ஸில் கூட அவ்வளோ மரியாதை எழுதி போட்டுருப்பாங்க. பூவையர், மகளிர், அது இது நம்மளுக்கு எழுதி போட்டுருப்பாங்க. இந்த பக்கம் திருடர்கள், சாக்கிறதை, அதை எடுத்து உடனே பாருங்க, ஒரு நல்ல வாசம் போட மாட்டாங்க. ஊனமுற்ற உட்காரும் இடம், உடஞ்சதை தொடாதீர்கள், அதை தொடாது இதை தொடாதுன்னு சொல்லி இறங்கி ஓடிய போயிடுவாங்க. இது ஒரு பஸ் வேறவா அப்படின்னு சொல்லி